தமிழக பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து 2 மாவட்ட நிர்வாகிகளை திடீரென நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சந்தோஷ் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சந்தோஷ். பாஜகவிலிருந்து 2 மாவட்ட நிர்வாகிகள் நீக்கப்பட்டுள்ளனர். என்ன காரணம்? விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் வினிதா. தொடர்ச்சியாக பல்வேறு மாற்றங்கள் என்பது தமிழக பாஜக சார்பில் முன்னெச்சரிக்கையாக நடவடிக்கை என்பதும் எடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் தான் தமிழக பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகிகள் அவர்கள் வகித்து வரக்கூடிய அந்த கட்சியின் பொறுப்பில் இருந்து உடனடியாக விடுவிக்கப்படுவதாக தற்போது அறிக்கை ஒன்றினை வெளியிடப்பட்டிருக்கின்றார். குறிப்பாக திருவாரூர் மாவட்ட தலைவர் மற்றும் மாவட்ட பொதுச் செயலாளர் என ஒரே மாவட்டத்தில் 2 நபர்கள் என்பதும் அந்த பொறுப்பில் இருந்து விடுவிக்கப்படுவதாக தெரிவித்திருக்கின்றனர். அது மட்டுமல்லாமல் மயிலாடுதுறை மாவட்ட தலைவர் அகோரம் அவர்களையும் இந்த பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்படுவதாக தெரிவித்திருக்கின்றனர். கடந்த சில நாட்களுக்கு முன்பாக ஆபாச வீடியோவை வெளியிடுவோம் என தருமபுரம் ஆதீனத்திடம் பணம் கேட்டு மிரட்டிய வழக்கில் கைதாகி சிறையில் இருக்கக்கூடிய பாஜக மாவட்ட தலைவர் அகோரம் கட்சி பதவியில் இருந்து தற்போது நீக்கப்பட்டிருக்கிறார். தர்மபுரம் ஆதீனத்திடம் தொடர்ச்சியாக பணம் கேட்டு மிரட்டியதாக எழுந்த புகாரின் அடிப்படையில் மயிலாடுதுறை மாவட்டத்தைச் சேர்ந்த மாவட்ட தலைவர் அகோரம் அவர்களுக்கு கட்சியில் சார்பில் இருந்து இதற்கு முன்பாகவே எச்சரிக்கை என்பதும் கொடுக்கப்பட்டிருந்தது. அதன் தொடர்ச்சியாக இந்த நடவடிக்கை என்பது எடுக்கப்பட்டிருப்பதாகவும் பாஜக தரப்பில் இருந்து தெரிவித்திருக்கின்றனர். அது மட்டுமல்லாமல் திருவாரூர் மாவட்டத்தில் நடந்த அந்த பிரச்சனையை முன்வைத்து 2 முக்கிய நிர்வாகிகளை தற்போது கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கின்றனர். குறிப்பாக திருவாரூர் மாவட்ட தலைவராக பதவி வகித்திருக்கக்கூடிய பாஸ்கர் என்பவரையும், அதே போல திருவாரூர் மாவட்டத்திற்கான அந்த மாவட்ட பொதுச் செயலாளரான செந்திலரசன் இருவரையும் தற்போது அந்த கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருப்பதாக, பதவி நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கின்றனர். மயிலாடுதுறை மாவட்ட தலைவரை பொறுத்தவரையிலுமே அகோரம் கடந்த வாரத்தில் ஆபாச வீடியோவை வெளியிடுவோம் என்று தருமபுரம் ஆதீனத்திடம் பணம் கேட்டு மிரட்டியதாக வழக்கு ஒன்று தொடுக்கப்பட்டிருந்தது. அந்த வழக்கின் அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டு அந்த கைதின் அடிப்படையில் தான் அவர் சிறையில் தற்போது இருக்கிறார். அதனுடைய நடவடிக்கையாக, கட்சியின் நடவடிக்கையாகவும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தற்போது பாஜக மாவட்ட தலைவர் அகோரம் அவரையும் கட்சி பதவியிலிருந்து நீக்கப்பட்டிருப்பதும் குறிப்பிட்ட. இதற்கு முன்பாகவே கடந்த வாரம் 3 நபர்களை கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட நிலையில் இந்த நடவடிக்கை என்பது பாஜகவினுடைய முக்கிய பார்வையாகவே பார்க்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக 2 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட தலைவர்களையும், அதே போல திருவாரூரில் 2 பதவியில் வங்கம் வகிக்கக்கூடிய நபர்களையும் இந்த பதவி நீக்கம் செய்யப்பட்டிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. வினிதா, விரிவான விவரங்களுக்கு நன்றி சந்தோஷ்.